போய் சொல்லி வீட்டுல அடி வாங்குனீங்கல்ல, அதுதான் இன்சல்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த கோவத்தை தான் இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாம் ஸ்ருதி. இன்னைக்கு ரோஹிணிக்கு என்ன புது பிரச்சனைனா, ஸ்ருதியோட அம்மா தான் கால் பண்ணி ரோஹிணி கிட்ட பேசுறாங்க. என்னம்மா ஒரு மாதிரியா பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி இல்ல ஆண்டி எனக்கு கோல்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க, கோல்டா இல்ல கோல்டு வாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான்மா உள்நாட்டு போரா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஆண்டி அப்படி கேக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டமா, மனோஜுக்கு கடை ஸ்டார்ட் பண்ணது உங்க அப்பா கொடுத்த காசு இல்லையாமே, என் சம்பந்தியோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சுதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க போல. நான் கூட மலேசியா பண்ணணும்னு நினைச்சம்மா. சம்பந்தி கூட ஆவுன்னா பெருமை பேசுவாங்க, மலேசியா மருமக மலேசியா பணம் அப்படின்னு. நான் கூட அங்க இருந்து வந்துச்சுன்னு நினைச்சம்மா. நீ என்னடானா சம்பந்தி பணத்திலேயே கடைய ஆரம்பிச்சுட்டு உன் பணம்னு சொன்னியாமா. ரோஹிணி அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டா, இப்ப ரோஹிணி சொல்றாங்க, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, இப்ப உங்க மனசு குளிர்ந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இது எங்க ஃபேமிலி விஷயம், எங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு, என்னம்மா இப்படி சொல்ற, நான் உன்னையும் என் பொண்ணு மாதிரி தாமா பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, வேணா ஆண்டி உங்களுக்கு தான் பொண்ணு இருக்குல்ல, நீங்க அவங்க கிட்டயே பேசுங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க பேசினதை நினைச்சு கோவமா இருந்த ரோஹிணியை அடுத்தது கால் வந்ததும் திருப்பி அவங்களே தான் கால் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, ஆண்டி என்ன வேணும் உங்களுக்கு, அது எங்க அப்பா பணம் இல்ல, நான் ஏமாத்தினேன் தான், நான் ஒரு ஃப்ராடு தான், இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா கால் பண்ணது ரோஹிணியோட அம்மா தான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இந்த ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தான் நினைச்சு பேசிட்டேன், ஏன் இன்னும் சண்டை முடியலையா அப்படின்னு கேக்குறாங்க உங்க அம்மா. எப்படி அதுக்குள்ள முடியும், நீ தான் போய் மன்னிப்பு கேள்வி சரியாயிடும் அப்படின்னு சொன்ன, நான் சாரி கேட்டாலும் அவங்க யாரும் என்ன மன்னிக்க போறது கிடையாது, மனோஜோட அம்மா என்ன இன்சல்ட் பண்ணி என்னென்னமோ பேசுறாங்க, தப்பு உன் மேல இருக்கிறப்போ கொஞ்சம் இறங்கிதான் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, வேற வழி, இன்னும் கால்ல மட்டும் தான் விழுவல. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் பொறுத்து போ, என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, நீ கவலைப்படாதமா, நான் அங்க உனக்கு பாரமா எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கால் கட் பண்ணதும் பார்த்தா விஜயா கோவமா ரோஹிணி கதவை தோற அப்படின்னு கத்துறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, ரொம்ப திமிர காட்டிட்டு இருக்க, ஏன் ஆண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் உள்ள போறாரு ரூமுக்கு. உடனே விஜயா மனோஜ் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மனோஜ் நீ கடைக்கு போலையா அப்படின்னு கேட்டு கிளம்புறமா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அப்போ மனோஜ் கேக்குறாரு, ரோஹிணி நீ ஷோரூம் வரியா அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் நான் உன்ன மட்டும் தானே போக சொன்னேன், போடா அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சாவி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ விஜயா ரோஹிணிய, ஏய் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு, ஸ்ருதி அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசுனியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, நான் ஒன்னும் மரியாதை இல்லாம பேசல ஆண்டி, அவங்கதான் என்ன நிறைய கேள்வி கேட்டாங்க, அதனாலதான் நான் இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்றாங்க, எங்க குடும்ப விஷயம்னு சொன்னியா, அப்ப அவங்க யாரு, அவங்க யாரடி அப்படின்னு கத்துறாங்க. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க தான், நீ செஞ்ச தப்பு அவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன், உனக்கு குற்றமுள்ள நெஞ்சு அதனாலதான் உறுத்தி இருக்கு, பதில் சொல்ல முடியல, அதனால அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிருக்க. இதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ஆண்டி நீங்க என்ன கேட்கலாம் ஆண்டி, ஆனா அவங்க அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்றாங்க, இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க, பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க, இன்னொரு தடவை அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு போறாங்க. இப்போ மீனா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு விஜயா நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க, காலையில இருந்து கத்தி கத்தி எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது, போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா போ அப்படின்னு கத்துறாங்க. இனிமே எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு ரோஹிணி பார்த்து சொல்லிட்டு போறாங்க. ரோஹிணி ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதி உள்ள இருந்து வராங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டரை எடுத்து குடிக்க பாக்குறாங்க. அப்போ மீனா அதெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ ரோஹிணி கேட்டுட்டு உள்ள இருந்து ஸ்ருதி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க, எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டதுக்கு, ஏன் பேசின உங்களுக்கு தெரியாதா எதை பத்தி பேசுறேன்னு அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. வீட்டுல நடந்த ஏன் பர்சனல் விஷயத்த உங்க அம்மா கிட்ட நீங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ரோஹிணி நான் ஒன்னும் உங்க ரூம்ல நடந்ததெல்லாம் சொல்லல, இங்க ஹால்ல எல்லாரும் முன்னாடி நடந்ததை தான் சொன்னேன். இதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, இது நம்ம ஃபேமிலி விஷயம் தானே. இந்த டைம்ல மீனா சும்மா இல்லாம, ரோஹிணி அவங்க அம்மாவும் இந்த குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, மீனா நான் உங்க
கிட்ட பேசல. இப்ப ரோஹிணி வந்து ஸ்ருதி கிட்டயே கேக்குறாங்க, உங்க அம்மா எனக்கு கால் பண்ணி ஷோரூம் ஆரம்பிக்க உங்க அப்பா ஒன்னும் பணம் கொடுக்கலையாமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனா அவங்க உடனே ஆன்டிக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க, ஆன்டி என்ன இப்ப புடிச்சு திட்டுறாங்க, என் விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ஹலோ நிறுத்துங்க, நார்மலா பேசிட்டு இருக்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னு எங்க அம்மா கேட்டாங்க, அது நான் சாதாரணமா தான் சொன்னேன். ஏங்க அவங்க கேட்டாங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கிறத பத்தி சொல்லுங்க, என் லைஃப்ல நடக்கிறது ஏன் நீங்க சொல்றீங்க, நான் உங்களை பத்தி என் வீட்டுல போய் சொல்றேனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க எப்படி பேச முடியும், உங்க அப்பா தான் ஜெயில இருக்காரு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை போயிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியா ஸ்ருதி கேக்குறாங்க, எங்க அம்மா கேட்டாங்க ஓகே, ஆனா அவங்கள நீங்க ஏன் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுனீங்க. ரோஹிணி சொல்றாங்க, நான் ஒண்ணு ரெஸ்பெக்ட் இல்லாம எல்லாம் பேசல, எங்க ஃபேமிலி விஷயத்த நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன், அத கேக்குற ஒரு டோனுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க ஒன்னும் நடக்காதத பத்தி கேட்கலையே, நீங்க பொய் சொன்னதை பத்தி தானே கேட்டாங்க. மீனா ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஸ்ருதி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப அவங்க வீட்டுல பொய் சொல்றதுக்கு முன்னாடியே இதை யோசிச்சிருக்கணும். கோவத்துல ரோஹிணி சொல்லிடுறாங்க, என் விஷயத்துல கண்டவங்க யாரும் மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஸ்ருதிக்கு கோவம் வந்துருச்சு. கண்டவங்கன்னு யாரு, எங்க அம்மாவை சொல்றீங்களா, இதுக்கு பேரு தான் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது. ஆக்சுவலா உங்களுக்கு யார் மேல கோவம், எங்க மேலயா இல்ல ஆன்டி மேலயா. ரோஹிணி என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பொய் சொல்லி வீட்டுல அடி வாங்கினீங்கல்ல, அதுதான் இன்சல்ட் ஆயிருச்சு உங்களுக்கு, அந்த கோவத்தை தான் இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ரோஹிணி கோவத்துல, வேண்டாம் ஸ்ருதி, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க, நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக வரல, நானும் இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றத ஸ்டாப் பண்றதுக்கு மீனா வந்து சென்டர்ல பூந்து, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரோஹிணி திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப மனோஜுக்கு போன் பண்றாங்க. ஆனா மனோஜ் கால் அட்டன் பண்ணி பேசாம அவங்க அம்மாக்கு போன் பண்ணி கேக்குறாரு, இந்த மாதிரி ரோஹிணி கால் பண்றா, நான் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவகிட்ட போன்ல பேசுனியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா உங்ககிட்ட கேட்டுட்டு பேசலான்னு தான் போன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு உனக்கு அவ போன் பண்றா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாங்க, இல்லம்மா லேட் ஆகுதுல்ல, அதனால எப்போ வருவேன்னு கேட்க தான் கால் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜயா பிளான் பண்ணி, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ இன்னைக்கு வீட்டுக்கே வராத, ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, அப்பா அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரோஹிணி கால் பண்ணதுக்கு மனோஜ் கால் அட்டன் பண்ணி, இந்த மாதிரி என்னால வீட்டுக்கு வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ விஜயா வெளியே வந்து, மீனா சமையல் முடிஞ்சதா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, இன்னைக்கு மனோஜுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போதான் யோசிக்கிறாங்க ரோஹிணி, நாளைக்கு வரேன்னு சொன்னா என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப இவங்க சொல்லிதான் அவன் வராம இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அண்ணாமலை வீட்டுக்கு வராரு. மீனா கிட்ட தான் விசாரிக்கிறாரு, ரோஹிணி வந்துட்டாங்களாமா அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டாங்க. மனோஜ் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இன்னும் வரல, இன்னைக்கு நைட்டு வரமாட்டாருன்னு அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுவும் கேட்காம அப்படியே உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து வராரு. ஏன் வீடு ஒரே அமைதியா இருக்கு, எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதியும் ரவியும் இன்னும் வரல, உங்க அண்ணனும் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேக்குறாரு முத்து. அப்போ மீனா சொல்றாங்க, தெரியலங்க, உங்க அம்மா தான் அவர் வரமாட்டாருன்னு சொன்னாங்க, பார்லர் அம்மா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, வந்துட்டாங்க, ரொம்ப நேரமா உள்ளதான் இருக்காங்க, வெளியவே வரல, அத்தை உங்களை ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, உங்க அண்ணன் கிட்டயும் பேச விட மாட்டேங்கிறாங்க, இப்ப கூட அவரா வீட்டுக்கு வராத மாதிரி எனக்கு தெரியல, உங்க அம்மா தான் போன் பண்ணி வீட்டுக்கு வராதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முத்து எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, உங்க அண்ணன் உங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்காரு, அதுவும் ரோஹிணி சொன்னதுனால, உங்க அம்மாக்கு எங்க அவங்க பேச்ச கேட்காம விட்டுருவாரோன்னு தோணி இருக்கு, அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் பேச விடாம என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இது தப்பாச்சே, அவங்க ரெண்டு பேருமே தானே தப்பு பண்ணாங்க, இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ முத்து வீட்ல இருந்து கிளம்புறாரு. ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட நிறுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.